அஜ்மல் அமீர் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமான அக்யூஸ்ட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த உள்ள பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம அஜ்மல் அமீர் வந்து வேந்தன் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபுளாக ஏசி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ இவரை வந்து ஒரு முக்கியமான அக்யூஸ்டை வந்து பார்த்தீங்கன்னா புழல் ஜெயிலேருந்து சேலமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா கூட போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு போலீஸை அனுப்பி விட்றாங்க. அப்படி இந்த போலீஸ்லாம் கூட்டு போகக்கூடிய ஒரு பெரிய அக்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கனகு. ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான அரசியல்வாதியை கொலை பண்ணிட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய சென்சேஷன் கேஸ். அதனால் பாதுகாப்போடு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போனோம். அதுக்காக பிளான் பண்ணி நிறையவே கொண்டு போகிறாங்க. ஆனால் வழியில் நிறைய பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து அந்த கனகு அப்படிங்கிற அந்த அக்யூஸ்டாக பண்ணியிருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் பண்ணியிருந்தவர் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆரம்பத்துலேருந்தே கலகலப்பாக இப்படி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர் தான் வந்து கொலை பண்ணியிருப்பாரா, அப்படி கொலை பண்ணாலுமே எதுக்காக கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான தாட்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லாவே ஃபீல் பண்ணேன். தென் உண்மைக்கும் என்ன நடந்துச்சு, அந்த அரசியல்வாதியை எப்படி கொலை பண்ணாங்க, யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த செகண்ட் ஹாஃப்மே அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஒரு படமாக இருக்கும். யோகி பாபுவை பொறுத்தளவுக்கு படத்தோட 1 மணி நேரம் கழிச்சு வராரு. அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஒரு 15லேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லார்ஜ் போர்ஷனில் வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் போயிடுவாப்புல. மொத்தத்தில் ஒரு சுமாரான படம் தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க.